சங்கீதம் 118 அதிகாரம் 15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய வீட்டில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கும். யார் அந்த நீதிமான்? கர்த்தரை தன் இரட்சிப்பாக கொண்டவன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டவன், பாவமெல்லாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதானவன், மறுபடியும் பிறந்தவன், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன், நீதி நியாயம் செய்கிறவன் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது நீதிமானுடைய வீடு. அவனுடைய வீடு அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களினால் நிறைந்திருக்க வேண்டுமாம். ஆவிக்குரிய விதமாக சிந்தித்து பார்த்தால், அந்த வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்தவர்கள் என்று ஒரு சிறு கூட்டமே இருக்கக்கூடும். அல்லது இவர்களால் அவ்வப்போது நிறைந்திருக்கும். அப்படி நிறைந்திருக்கிற வீடு இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறதா? அல்லது மற்ற வீடுகளில் இருக்கிறது போல உலக பிரீதியான காரியங்களின் சத்தம் மாத்திரம் நிரம்பி இருக்கிறதா? அந்த வீட்டில் ஒருவர் ரட்சிக்கப்படவில்லை என்றாலும் அந்த வீட்டின் சத்தமே மாறும், வேறுபடும். ஆகையால் கர்த்தர் விரும்புகிற நீதிமான் கர்த்தரையே விசுவாசிப்பானாம். அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்களாம். சகேயுவின் விசுவாசம் அவன் வீட்டிற்கே ரட்சிப்பு கொண்டு வந்தது. சிறைச்சாலைக்காரனின் விசுவாசம் வீட்டிற்கே ரட்சிப்பும் மனமகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது. வேசியான ராகாபுடைய விசுவாசம் குடும்பத்தையே அழிவிலிருந்து மீட்டது. இன்றைக்கு இதை விரும்பினால் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்து உன் வீட்டில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டாயிருக்கும்படி செய்வார். ஜெபம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென்.